ஈஸி டியூட்டோரியல்ஸின் வந்தனங்கள். நம்ம ஒரு ராஜாவை பற்றி மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்க போகிறோம். நெப்போலியன் ராஜா. இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எந்த போருக்கு போனாலும் வெற்றி வாகை சூட்டினவர். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவர் குறிப்பிடுறத ஒரு கதையாக பார்க்கலாம். அவருக்கு ஒரு தீவு மேலே ரொம்ப ஆசை. அந்த ரம்யமான தீவை தனதாக்கணும்னு சொல்லி தன்னோட போர் வீரர்களை கூப்பிட்டு போர் புரிய செல்றாரு. போர் வீரர்களும் ராஜாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு போர் புரியுறாங்க. நல்லா தான் போர் புரியுறாங்க, திறமையாக போர் புரியுறாங்க. ஆனால் அவங்களால அந்த போரில் ஜெயிக்க முடியலை. தோல்வியோட நாடு திரும்புகிறாங்க. திறமையான போர் வீரர்களை தேர்ந்தெடுத்து தீவிரமான பயிற்சி கொடுக்குறாரு நெப்போலியன் ராஜா. வீரர்களும் நல்லா திறம்பட பயிற்சி எடுக்கிறாங்க. ஒரு கால அவகாசத்துக்கு அப்புறம் பயிற்சி நிறைவேறிடுச்சு, நம்ம கண்டிப்பாக இம்முறை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த ரம்யமான தீவை நோக்கி தன்னோட வீரர்களை கூப்பிட்டுட்டு பயணிக்கிறாரு ராஜா. கண்டிப்பாக வீரர்கள் திறமையானவங்க, ஜெயிச்சிருவாங்கங்கிற நம்பிக்கையோட போர்க்களத்துக்குள்ளே இறங்குறாங்க. போர் நல்ல முறையில் தான் நடக்குது. நல்லா போர் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவங்களால போர் புரிய முடியல, தோத்துடுறாங்க. அங்கே இருக்கிற போர் வீரர்களை கூப்பிட்டு என்ன காரணம்னு ஆலோசிக்கிறாரு. போர் வீரர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, வெகு தூரம் பயணிச்சுட்டு வர்றதுனால வீரர்கள் சோர்வடைகிறதுனால தான் தோக்குறோன்னு. நாடு திரும்பி மறுபடியும் அந்த தீவை நோக்கி போர் புரிய வராங்க. போர் புரியறதுக்கு வர வழியில் ஓய்வெடுத்து வராங்க. நீண்ட நெடும் பயணமாக இல்லாமல் இடைவேளைகள் கொண்ட பயணமாக அமைச்சுக்கிறாரு ராஜா. அந்த நெப்போலியன் ராஜா வர போர் வீரர்களுக்கு எல்லாத்துக்கும் போதுமான அளவு ஓய்வு தராரு. அந்த தீவுக்கு முந்தின இடம் வர வரைக்கும் போய் அந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கி வீரர்களுக்கு ஓய்வும் பயிற்சியும் மாறி மாறி கொடுக்குறாரு. வீரர்கள் தகுந்த ஓய்வும் தகுந்த பயிற்சியும் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வீரர்களை கூப்பிட்டு அந்த தீவுக்குள்ளே நுழையிறாரு. இந்த தடவை ஓய்வு அதிகமாகவும் இருக்குது, பயிற்சியும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட போர் வீரர்களோட களமிறங்குறாரு ராஜா. போர் வீரர்கள் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக நம்பிக்கையாக இருக்கிறாரு. போர் ஆரம்பிக்குது. போர் நல்ல முறையில் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு மேலே போரில் திருப்பங்கள். மறுபடியும் அதே மாதிரி வீரர்கள் தோத்துடுறாங்க. ஏன் தோக்குறாங்கன்னு ரொம்ப ஆழமாக யோசிக்கிறாரு. யார்கிட்டையும் கலந்து ஆலோசிக்கலை, தானே யோசித்து ஒரு முடிவு மேற்கொள்கிறாரு. இப்போ இந்த தீவை விட்டு நான் போகிறேன், திருப்பியும் இந்த தீவுக்கு காலடி எடுத்து வைப்பேன், கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி வீரர்களோட திரும்புகிறாரு. திரும்பினதுக்கப்புறம் வந்த கப்பலை வீரர்களை கொண்டு உடைத்து தகர்த்தெறிய சொல்கிறாரு. வீரர்களும் கப்பலை உடைச்சி எறிகிறாங்க. அந்த உடைஞ்ச கப்பலுக்கு நடுவில் நின்று, நம்ம இப்போ போர் புரிய போகிறோம், ஜெயிச்சோன்னா வெற்றி வகையோட ஊர் திரும்புவோம், தோத்துட்டோம்னா இந்த தீவுலையே அடிமையாக எல்லாரும் வாழ்வோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இந்த அறிவிப்பை கேட்டு வீரர்கள் எல்லாம் நம்ம மட்டும் இப்போ தோத்துட்டோம்னா அடிமையாயிருவோம், நம்ம அடிமையாகக்கூடாதுங்கிற வெறியோட போர் புரிகிறாங்க. வெறியோட போர் புரிஞ்சதுனால அவங்க போரை வெற்றி பெற்றாங்க. வெற்றி வாகையோட நாடு திரும்பினாங்க. போகும்போது ராஜா நெப்போலியன் சொன்னார், நம்மளோட தடைகளை தகர்த்தெறிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். முயற்சியும் பயிற்சியும் எவ்வளோ முக்கியமோ தடைகளை தகர்த்தெறிவதும் முக்கியம்னு சொல்கிறாரு. நம்மள பலர் குறிக்கோள் அடையணும்னு நிறையா யோசிக்கிறோம். ஆனால் குறிக்கோள் பக்கத்து வரைக்கும் போகிறோம், ஆனால் அடைய முடியல. எவ்வளவு தான் முயற்சி எடுத்தாலும் தேவையான பயிற்சி, போதுமான அளவு பயிற்சி கொடுத்தா கூட நம்மளால் சில நேரங்கள் குறிக்கோளை அடைய முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம்தான். ஒவ்வொரு தடவையும் எனக்கு இது முடியலை அது முடியலை அப்படின்னு நாமே காரணம் சொல்லி நம்ம ஏமாற்றிக்கிறோம். அந்த காரணங்களை, என்னென்ன தடைகள், என்னென்ன இது நம்ம பேம்பரிங் பண்ணி நாமே சோர்வடை செஞ்சுக்கிறோமோ அந்த தடைகளை கண்டறிஞ்சு அதை தாண்டணும்னா கண்டிப்பாக நம்ம எப்போ முயற்சி பண்ணாலும் அது வெற்றியில் தான் கொண்டு முடியும். முயற்சி பயிற்சி இதோட தடைகளை தகர்த்தெறிவது ரொம்ப முக்கியம். அப்படி தகர்த்தெறிஞ்சோன்னா வெற்றி கண்டிப்பாக நமக்கு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். தேங்க்யூ.